தென்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க, பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க, நீ வாழும் மண்ணில் அட நான் கூட வாழ்க, நம் பொன் வீதி போகின்ற பூந்தென்றல் வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. என்ன பாருடா, நான் தான்டா உன் அண்ணன். நீ தான் என் தங்கச்சின்னு சத்தியமா எனக்கு தெரியாதும்மா. எப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இந்த மாதிரி வேலையை நான் சத்தியமா பண்ணிருக்கவே மாட்டேன்டா. மது மது உன் அண்ணன் அகிலன் வந்திருக்கேன்டா. அம்மா இறந்தது எனக்கு தெரியாது. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்குது எனக்கு தெரியாது. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் நான் அந்த இடத்துல விட்டு வளர்த்தாருங்கிறது எனக்கு தெரியாது. நீ இன்னொருத்தவங்கிட்ட வளர்றேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுடா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நிஜமா உன்னை நான் கூட்டிட்டு வந்து என் கூட வச்சு நான் வளர்த்துருப்பேன்டா. ஒரு தங்கச்சி பசத்துக்கு எவ்வளோ ஏங்கியிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு என்னை சித்திக்கிட்ட விட்டுட்டாங்களே தவிர எனக்கு இது வரைக்கும் அவன் சித்தின்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுமா. சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு ஆதி சொல்லும் போது தான் ஒவ்வொன்றா ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சித்தி அதுலேயும் ஒரு தங்கச்சி தான் இருக்கு. எனக்கு கீழே தான் ஒரு தங்கச்சி இருக்கா. அவளை நல்லா பார்த்துப்பாங்க. என் பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்க. அப்பா இருந்தால் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்பா இல்லைன்னா என்ன ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க. அவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கேன்டா. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள்லாம் என்னடா சொல்ல, இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயராக கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு. அதே மாதிரி நீ இருக்குன்னு தான் என்னை இந்த கம்பெனிக்கு அனுப்பி இந்த கம்பெனி நீ தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுக்கும்போது விஷம் ஏற்றுற மாதிரி உடம்புல கொஞ்சம் அது மட்டுமே சொல்லி மைண்டில் ஏற்றுனதுனால எனக்கு ஃபுல்லாக சொத்து மேலே தான் ஆசையாக இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஆள வேண்டிய இடத்துல வேற யாரோ ஒருத்தங்க வந்து ஆள்றாங்களேன்னு கோவம் தான் வந்ததே தவிர உன்னை பழி வாங்கணும்னு ஒரு நாள் கூட நான் நினைக்கல. ஆனால் நான் வீட்டுக்கு போனால் என்னை எவ்வளோ சித்திரவதைப்படுத்துவாங்கன்னு எனக்கு தானே தெரியும். நான் வெளில சொல்ல முடியாது. ஏன் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு நான் எனக்குள்ளேயே வச்சு நான் மறைச்சிப்பேன்டா. டெய்லி போவோம்மா, வீட்டுக்கு போனோன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நைட்டில் வெளிலையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், ரொம்ப ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர்லாம் முடிச்சுட்டு மீறியும் கடையில் சாப்பிடலான்னு போனால் என்ன ஆளை பார்த்து எல்லார்ட்டையும் எல்லா ஹோட்டல்லையும் கடை என் ஃபோட்டோ கொடுத்து இவன் வந்தனா சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு சொல்லி எல்லாரையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கடா. இந்த ஊரே அவங்க கண்ட்ரோலில் இருக்குடா. அதனால என்னால் எங்கேயும் வெளிலையும் போக முடியாது. அவங்க ஒரு டைம் குறிப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நான் கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலைன்னா ஒரு செகண்ட் பின்னாடி வந்தால் அவ்வளோ சூடு போடுவாங்க, அடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு என்ன சொல்லணும்னா என்ன ட்ரெஸ்ஸே இல்லாமல் கொளூரில் போட்டு வைப்பாங்கம்மா. பனியனும் இன்னும் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே உடம்புல இருக்காது. எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் தரையில் போட்டு வைப்பாங்க. அவ்வளோ சித்திரவதையாக அனுபவிச்சு தாண்டா நான் வருவேன். வெளில வந்தா என்ன எல்லாரும் ரவுடி மாதிரி பார்ப்பாங்க. எனக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குன்னு கண்டுபிடிச்ச வேண்டியதாம்மா. ஆனால் அன்னைக்கும் யாருமா புரியல. என்னை விஷ ஊசி ஏற்றுற மாதிரி கொஞ்சமா இது உன் தங்கச்சி இல்லை, உன் சொத்த ஆளை வந்திருக்கா அது சொல்றதுக்கு ராஜா நீந்தான் சொல்ல எனக்கு வேற வழி இல்லாமல் அவங்க கட்டாயத்தின் பேரில் தான்டா முன்ன கொல்ல 2 டைம் ட்ரை பண்ணேன். 3வது டைம் அவங்க பராஸ்பரஸ் கலந்து சத்தியமாக எனக்கு தெரியுது. பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட அவன் மேலே தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம். அவனுக்கு எதுவும் ஆகாது, தைரியமாக கொடுத்து விடுனாங்க. பராஸ்பரஸ் கலந்தது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். சரின்னு சார்
என்னை ஆதி அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். நான் என்னன்னு இன்னும் ஒரு ஆள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் சுமூகமாக இருந்தது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உன்னை அடுத்த நிமிஷம் வேற ஆளை வச்சு கொண்டுடுவாங்கன்னு தாண்டா நான் அவன்கிட்ட சிரிச்ச மாதிரி நடித்தேன். நானும் மனுஷன் தாண்டா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. எவ்வளோ நாள்னா ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனால் என்ன இப்படி ஒரு நாடகத்தில் அம்மாவும் தள்ளிட்டு போயிருப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இது நாள் வரைக்குமே அவங்க தான் என் அம்மான்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு ஆதி சொல்லும் போது எல்லாம் சுக்குநூறம் உடஞ்சிருச்சுடா அம்மு. டேய் என்னடா என்னடா அவளை தாண்டி நீ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. என்ன எங்கள்கிட்ட சொல்லி தான் தொலைஞ்சா என்னடா? ஐயோ சொல்ற மாதிரி விஷயமா இருந்தா சொல்லியிருப்பேன்டா. இது எனக்கே அசிங்கன்னு நினைப்பேன். அது மட்டும் இல்லாம என்னை ஃபாலோ பண்ண ஆளை அனுப்பாங்க. நான் எனக்குள்ளே ஒரு தாட்டு வரும். நான் ஒரு அனாதை, என்னை ஏன் கடவுளை இன்னும் உயிரோட வச்சிருக்கேன்னு தாட்டு வரும். அந்த கடவுள் உனக்குன்னு ஒரு அருமையான தங்கச்சி கொடுத்துருக்கேன்டா. அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அமைதியா இருன்னு சொல்லி என் தங்கச்சி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா அவளை ஏன்னா கொல்ல போயிட்டேன். அரவிந்த், நான் பண்ணது ஃபுல்லா தப்பு தாண்டா. தயவு செஞ்சு அவளை எனக்கு காப்பாத்தி கூட்டுறா. அவளை என்கிட்ட கூட்டுறா. அவ ஆசை தாண்டா எனக்கு எல்லாமே. எனக்கு காப்பாத்தி கூடுறா. தினேஷ்கிட்ட நான் பேசுறேன்டா. தினேஷ் தான் எனக்கு எல்லாமே. உனக்கு தெரியாது அந்த காலம். அப்போ நான் ஃபாரின்ல படிக்கும்போது எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லா உறவுமா இருந்தவன்டா. ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா அவளை காப்பாத்திடலாம். நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. என்ன அம்மோ என்னை கைவிட்டுறதடா. முழுசா நம்பி நான் இங்கேருந்து நான் போறேன்டா. எனக்கு நீ உயிரோட வேணும்டா. என்னை அனாதையா ஆக்கிறத. அம்மாவே நான் அனாதை ஆக்கிட்டு போயிட்டாங்க. நீனே அனாதை ஆக்கிறதடா. உன் மேல முழு நம்பிக்கையும் வச்சு, தினேஷ் மேலேயும் முழு நம்பிக்கையும் வச்சு நான் போறேன்டா. நான் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா. எல்லா நம்பிக்கையும் எனக்கு கைவிடாத நம்பிக்கை. நான் போறேன்டா. எனக்கு எல்லாமே நீ தான். நீ சத்தியமா பொழைச்சி வருவேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் வரேன். நான் அவனுக்கு சமாளிக்க நான் சொல்லிட்டு வரலாம். இது காம்ப்ளிமெண்டடான கேஸ் சரியா? ஆனால் இவளை காப்பாற்றணுங்கிறது 99% வாய்ப்பே இல்லை. கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுனால கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த கேஸ்லேயே இருந்திருக்கா. மூச்சு திணறல் ஏற்பட்டுற ஒரு காரணத்தினால உயிர் அந்த கையில் லாஸ்ட்டு கட்டத்தில் கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி உயிரை கையில் பிடிச்சிட்டு அரவிந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அரவிந்த் வந்ததுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அது வரைக்கும் நடந்தால் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒன்றுமே கிடையாது சரியா? இது மூளையை போயிட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இவன் என்ன பேசினாலும் சரி அவளுக்கு காதில் விழாது. அந்த மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் இவன் என்ன பேசினாலும் சுத்தமாக காதில் விழ வாய்ப்பே கிடையாது. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் சரியா? நம்பிக்கை இருக்குது, இதில் காப்பாற்றிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. நான் போயிட்டு அவளை செக் பண்ணுறேன். ஹார்ட்பீட் எப்படி இருக்குது, ஹார்ட்பீட் எப்படி இருக்குது. ரெண்டாவது ஐசியூவில் தான் இருக்குது. ஐசியூவிலேருந்து நார்மல் மாற்றினா தான் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாகும். ஐசியூலேருந்து டபுள் ஐசியூக்கு நம்ம மாற்றினோம்னு வச்சுக்க, இருக்கிறது இன்னும் பயத்தை கிளப்பி விட்ருவோம். உனக்கு தெரியாது இல்லை, எமர்ஜென்சி வார்டுக்கு. அதனால் நான் முதல்ல போய் செக் பண்ணிவிட்டு அவள் எப்படி இருக்கான்னு பார்க்குறேன் சரியா? நீ போய் அடுத்த வேலை இருந்தால் பாரு. இது சொல்ல தான் உனக்கு கூப்பிட்டேன். ஏன்னா அதனால போலீஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு அதனால தான் நான் கூப்பிட்டேன் சரியா? நீ போய் இப்போ வேலையை பாரு, நான் பார்க்குறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நான் இப்போ நான் காப்பாற்றி விட்டு தான் போவேன். அப்படி காப்பாற்றணும்னு அந்த கூப்பிட்டு நான் நிஜமாக கழட்டி கொடுத்துட்றேன். இல்லை ப்ரோ, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ணன் வரான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே நீங்கள் வேறு எதாவது டாப்பிங் மாற்றுங்க. அரவிந்த், நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணுக்கு சரியாக நார்மலாக தான் இருக்கா. அந்த கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுனால மயக்கத்தில் இருக்கிறத வர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நான் தரேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுவேன் சரியா? இன்னும் ஒரு 2 நாளுக்கு நிஜமாக கண்டு முடிச்சிடுவா. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் சரியா? எனக்காக சமாளிக்காதடா. ரிப்போர்ட்டை க்யூராக பார்த்துட்டியடா. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல? அப்போ நிஜமான ஒரு 2 நாள் கண்ணு முடிச்சிருவாள்ல? நம்புடா, சத்தியமாக இல்லை. ஒரே ஒரு சர்ஜரி மட்டும் ஒன்று பண்ணணும். ஏன்னா அது கண்ணுக்கிட்ட கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. கண்ணுக்கிட்ட அஃபெக்ட் ஆனதுனால ஏற்கனவே நம்ம ஐ டிரான்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கோம் அவளுக்கு. அப்படி தானே? ஆமாம், கண்ணு மகிழோட கண் எடுத்து தான் இவளுக்கு வச்சுருக்காங்க.
அது அந்த ஐ டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்கல்ல, அதனால அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த நெருப்பு பட அவளுக்கு அந்த கண்ணு வலி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதில் மட்டும் சின்னதாக லேசாக ஒரு சர்ஜரி மட்டும் பண்ணிவிட்டு அவர் க்யூர் பண்ணிடலாம். அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ பயப்படாத, நீ பாரு, நான் இருக்கேன். அகில் எங்கடா? அகில இப்போதான் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு அனுப்பி விட்டு வந்திருக்கேன்டா. அப்புறம் மழையே போல இவ்வளோ நான் அவள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். டேய், இவ கதையோட அவன் ரொம்ப பாவம்டா. அவனை வில்லன்டாவே பார்த்துட்டேன். அவனுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்குங்கிறத நான் பார்க்கலடா. அது உனக்கு இப்போதான்டா தெரியும். அவனை பற்றி A to Z எனக்கு தெரியும். சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத, நம்ம எதாவது பார்த்துக்கலாம். விடு, ஃபீல் பண்ணாத. என்ன, நான் அப்புறமா அவனை பற்றி எல்லாம் சொல்கிறேன். அது பாருப்பா, ஏன்னு சூழனா என்னென்ன பிரச்சனை? அகில பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் பிரச்சனை எதுவும் பண்ணியா? ஆமாண்ணே, வீட்டுக்கு நான் போகும்போது கௌசி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தா எனக்கு இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. அதனால நானும் கொஞ்சம் வார்த்தை விட்டுட்டு வந்துட்டேண்ணே. ஏன்னா என்னென்னாச்சு? பக்கத்து வீட்டு பாட்டிம்மா கால் பண்ணாங்கடா. ஒரு 2 மணி நேரமாக வீடு மட்டும் ஓப்பனில் இருக்கான், ஆள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்களே எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லையண்ணா, கௌசி வீட்டில் தானே விட்டுட்டு வந்தேன், அவள் வீட்டில் தானே இருந்தா. அதை தானே நானும் கேட்டேன். கௌசி வீட்டில் தான் இருக்கா, என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, அந்த பொண்ணே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆளையே காணும், எங்கேயோ வெளில போகிறேன் பாட்டி, வீட்டில் யாராவது வந்தாங்கன்னு சாவியை கொடுத்துருங்க அப்படின்னு வீடு கூட பூட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிம்மா சொன்னாங்கடா. அதனால தான் கேட்டேன். நான் என் கண்ணு முன்னாடியே நிற்காது, எங்கேயாவது போயிடு. இதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்தேன், என்னை கொலைகாரனாக பார்ப்பேன். என் கண்ணு முன்னாடி நிற்காது, நீ எங்கேயாவது போயிடு. நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள நீ எங்கேயாவது போயிருக்கணும். என் கண்ணு முன்னாடி வந்துடுற, உன்னை நான் கொன்னுடுவேன். கிளம்பு. சாரி ஆதி, இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட என்ன பார்க்க முடியாது. நீங்கள் நினச்சா கூட என்ன பார்க்க முடியாது. உங்களை நான் டார்ச்சராக இல்லைன்னு நான் போகிறேன். அண்ணா, பெரிய தப்பு பண்ணிட்டேண்ணே. என்ன நம்பி வந்தாலும் என் முன்னாடி நிற்காத, ஓடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு. அண்ணே, பயமாக இருக்குண்ணே. ஐயோ கடவுளே, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? டே, போன முதல்ல அந்த பொண்ணு உயிரோட இருக்கணும் போய் பாருடா. ஏன்டா நீங்கள் வேற கோவம் வந்தா கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியாதடா. என்னடா வார்த்தை விட்டு வந்திருக்க? போடா, போய் முதல்ல அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு போய் பாருடா. இல்லை ப்ரோ, அவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு அவன் எப்பயும் போல தான் இருந்திருக்கான். நான் தான் கோவப்பட்டு அவசரப்பட்டு அவளை தப்பாக பேசிட்டு வந்துட்டேன் ப்ரோ. பயமாக இருக்கு. ஏன்டா தம்பி, ஏன்டா நீ இப்படி பண்ணுற? போடா, போய் அவளை பாருடா. ஹரி ப்ரோ, நீ போய் பார்க்குறேன். அரவிந்த் வா, நான் போய் மது செக் பண்ணிவிட்டு அவள் ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குது, பிபி நார்மலாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு மாற்றிடலாம். சரியா? ஓகேடா, வாடா போ. நான் நினச்சது தான், இன்னொரு 1/2 ஹவரில் ஆப்ரேஷன் பண்ணல கண்டிப்பாக அவளை காப்பாற்ற முடியாது. இவங்கிட்ட இப்போ சொல்ல முடியாது, வேறு வழியே இல்லை. ஹார்ட் பீட் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த ஆப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியதான். நர்ஸ், ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்க. டே என்னடா ஆச்சு? என்னடா செக் பண்ணிட்டு தானே இருந்தேன், அதுக்குள்ளே ஆப்ரேஷன் தேட்டருங்கிற? என்னடா? டே பதறாதடா, ஒன்றும் இல்லைடா, ஆப்ரேஷன் பண்ணணும். நான் முன்னாடியே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சது தான். ஒரு இது செக் பண்ணிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தேன். ப்ரெஷரு ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, ஹார்ட் பீட்க்கு நார்மலாக இருக்குது. அதனால தான்டா பயந்து சாகாதடா. ஏன்டா என்னையும் பயமுத்துறா? இருடா, ஒன்றாகாது. நிஜமாக தானே? என்ன நீ ஒன்றும் சமாளிக்கல? உங்ககிட்ட நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனா? உனக்கே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஃப்ரீயாக விட்டு பார்த்துக்கலாம். ஓகேடா, சீக்கிரம் ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணடா. நர்ஸ், உங்கள்கிட்ட தான் சொன்னேன், காதில் விழுந்துதா விழலையா? ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே டாக்டர், ஒரு 10 மினிட்ஸில் ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். டே, பயப்படுறது நிஜமாக ஒன்றும் இல்லைல்ல? ஐயோ, ஒன்றும் இல்லை, பயப்படாதடா, பயப்படாது. கௌசி, எங்கடி இருக்க? கீழே உள்ள பெட்ரூமில் பார்த்துட்டேன், சைடில் உள்ள பெட்ரூம் பார்த்துட்டேன்.
வேறொரு பெட்ரூமுக்கு வந்துட்டேன். எங்கடி போனேன்? நான் பேசுனது தப்பு தாண்டி. அதுக்குன்னு இப்படி என்னை விட்டுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டியாடி? டே, நான் இருந்த டென்ஷனில் ஏதோ பேசிட்டேன் கௌசி. பால்கனியில் இல்லை, பின்பக்கமும் இல்லை, வேற எங்கே தான் போயிருப்பா? கௌசிமா, நான் தெரியாமல் பேசிட்டேன்டி. ஆண்டி, உன்னைய விட்டா எனக்கு யாரும் இல்லடி. நான் ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன். எங்கடி போனேன் கௌசி? ஹாலே இல்லை, வேற எங்கே தான் இருப்பா கௌசி? தெரியாம பண்ணிட்டேன்டி. ஏன்டி என்னை இப்படி சித்திரவதைப்படுத்துற? நான் ஒன்று பேசுனது தப்பு தான். அதுக்கு நீ என்னை ஒரே அடியை விட்டுட்டு போயிடலாம் பிளான் பண்ணி போயிட்டியாடி. ஐயோ, ஸ்டோர் ரூம்ல இல்லையே. கடவுளே, எனக்கு தலையே சுத்துதே. அதே கோட்டை விட்டுட்டியாடா? அடே போலீஸா இருந்த நீ முன்னாடி கோட்டை விட்டுட்டியாடா? இதே என்ன டென்ஷனாக இருந்தாலும் அவள்கிட்ட எப்படா நீ காமிச்ச? எல்லாம் வரும் ஒன்றா தானடா நினச்சா, எப்பட்றா அப்படி கோட்டை விட்டேன்? ஏ ஆதி, ஐயோ கடவுளே, தெருவில் இல்லையே, எங்கே போயிருப்பா? அப்பா, தாண்டா இருக்கா. எங்கே பார்த்தாலும் பார்த்தனே, மாடியில் பார்த்தனா? ஏ கௌசி, சாரிடி. ஏண்டின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க? எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனேன். போயிருந்தா என்ன எங்க அதி போக சொல்றீங்க? என் உயிரை இங்க விட்டுட்டு போனமா போக சொல்றீங்களா? கௌசிமா, என்ன மன்னிச்சிருடா. நான் ஒரு கிறுக்கண்டா. உன்னை பற்றி வேல்யூ புரியாமலே உன்னை தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு போயிட்டேன்டா. இவன் செருப்பை கழட்டி அடிமா நான் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு நொந்து போய் அழாதடா. ஐயோ ஆதி, என்ன பண்றீங்க? என்னிட்ட போய் மன்னிப்பு அது இதுன்னு பேசிட்டு கையை இறங்குங்க ஆதி. உன் காலில் விழுந்தா கூட தப்பு இல்லடா. நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியுது. கௌசி, என்ன மன்னிச்சிருடா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆதி. என் மேலதான் தப்பு. நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு பார்த்து நான் பேசியிருக்கணும். என் மேல தப்பு வச்சுட்டு நான் எப்படி அதையும் உங்களுக்கு குறை சொல்ல முடியும்? என்ன அது பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? இது மாதிரிலாம் கேட்டுக்கிட மாட்டேன் ஆதி. தயவு செஞ்சு இது மாதிரி திரும்பி திரும்பி சொல்லாது. என் மேலதான் தப்பு, என் தப்பு உணர்ந்து இதுக்கப்புறம் உங்க சூழ்நிலை புரிஞ்சு நடந்து போல. இல்லடா, என் மேலதான்டா தப்பு. நான் வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன்டா. அந்த டென்ஷனை வந்து உன்கிட்ட காமிச்சுக்கிட்டேன்டா. இனிமேல் சத்தியமா என் வாழ்நாள் ஒரு நாள் கூட உன் மேல கை நீட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். என்னை கஷ்டப்படுத்தின மாதிரி நான் பேச மாட்டாமோ? சரி ஆதி, சரி ஆதி, நான் உங்களை மன்னிச்சுட்டேன். நீங்க தேவையில்லாம நிறைய வார்த்தையில பேசுறீங்க. எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுமா? பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் என் மனசு கொஞ்சம் திருப்தி ஆகும். பனிஷ்மெண்ட் தானே? என்ன இன்னைக்கு ஃபுல்லா? இன்னைக்கு நீங்க என் கூட தான் இருக்கணும். எங்கேயும் வெளில போயிடக்கூடாது. நீங்க வெளில போகக்கூடாது. அவ்வளோதானே, உன் கூட தான் இருக்கேன். பாரு, நான் அழல, நீ அழாத. நான் ஸ்மைல் பண்ணிட்டேன், நீ ஸ்மைல் பண்ணு. சரியா? இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான். உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு தூக்கிட்டு தான் நீ நிற்பேன். சரியா? உன்னை விட்டுனா எங்கேயும் போக மாட்டேன். ஓகே ஆதி, நான் அழல, ஸ்மைல் பண்ணிட்டேன். மெத்தைக்கு மேல உன்னோட சேல என் கையில் சேர்க்கும் வேலை என்ன நினைச்ச? எப்போதும் போல உன்னோட வேலை
என்ன நினை